இப்போனா இந்த மிதுன ராசிக்கு ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் இந்த ஆண்டு எப்படி இருக்கு? உண்மையாவே சொல்லணும்னா மிதுனம் அப்படின்னாவே ஜெயிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. போராட்டம், டபுள் மைண்டு எல்லாமே இருக்கும். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்த ஒரே அட்டம்ப்ட்ல கண்டிப்பா அவங்களுக்கு நிறைவேறாது. அடுத்தது 2 விஷயமா அவங்க எடுத்துக்குவாங்க. 2வது முறைதான் அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். இந்த வருஷம் போன வருஷத்தை எதை முடிக்கலையோ அதை இந்த வருஷம் முடிச்சிருப்பாங்க. போன வருஷம் கண்டினியூட்டியா அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். எப்படின்னா வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு தொழில் முறை எல்லாமே நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தீர்வு, எதையெல்லாம் குறையாக விட்டார்களோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். வெளிநாடு தொடர்புக்குடைய ஒரு வேலை வாய்ப்பு, வெளிநாடு தொடர்புக்குடைய ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அவங்க உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம், சளி தொந்தரவு அதெல்லாம் அங்கே இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு புதனுடைய அமைப்பு அப்படிங்கும் போது நரம்பு சம்மந்தப்பட்டது, கால் கைகள் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே உடல் ரீதியான ஒரு பாதிப்புலையும் அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். மேல் படிப்பு படிக்கிறவங்க அற்புதமாக படிக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குழந்தைகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் படிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த புதன் குரு வீட்டில் இருந்தால் அவங்களுடைய படிப்பு எப்பவுமே கெடவே கிடையாது. படிப்புங்கிறது நல்ல காலமாக இருக்கும். சொத்துங்கிறது அவங்களுக்கு என்னைக்கோ போட்ட விதை இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல விஷயத்தில் சேரும். சொத்துகள் சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதம். தொழில் ரீதியான ஒரு விஷயம், எப்படியாவது நான் ஜெயிக்கணும்னா அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஊதியம், அடுத்த போஸ்டிங் எல்லாமே இந்த வருஷம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முழு முயற்சி வேணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கருப்பராயர் கோயில், உங்கள் குலதெய்வ கோயிலில் நீங்கள் வழிபடும் போது நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், அவர்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதில் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வளர்ச்சியும் அவங்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி. அதில் கால் வைக்கும் போது கவனமாக இருந்தால் மட்டும் போதும். இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். அடுத்து கடகராசி, ரொம்ப முக்கியமான ராசியை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம எம்பி வினோதினி மேடம், கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். 2026 கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கடகராசிக்காரங்க தாயுள்ளம் கொண்டவங்க, மற்றவங்க மேலே ரொம்ப தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க, எல்லாருக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ள அவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதே தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இப்போ உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இதயம் சார்ந்த பிரச்சனை, இல்லை வயிறு, அடிவயிறு கீழே சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சுபவரயங்கள் கண்டிப்பாக உண்டு. இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உடல் நல்லா கொஞ்சம் செக்கப்லாம் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு திடீர்னு ஏதோ வருது அப்படின்னா பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளோட படிப்பு, குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சிவன் கோயிலில் போய் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். அனைவருக்கும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் மேடம். இப்போ கடகராசிக்காரர்கள்லாம் காதலிக்கிறாங்க, அவங்களுடைய காதல் கை கொடுமா இந்த ஆண்டு? இந்த ஆண்டு கை கொடுமான்னு கேட்குறீங்களா? ஏன்னா நிறைய ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க மேடம். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து நடக்குங்க. அப்படியா? சரி சரி, சிறப்பு, போங்க. இதனால கவனமாக இருக்க சொல்கிறீங்க. எதையும் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆண்டு. நன்றி. அடுத்து சிம்மம். சிம்மத்தை பற்றி, சிம்ம ராசி நேயர்களுக்காக இந்த ஆண்டு 2026 சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு ராசி பலன்கள்? 2026 சிம்ம ராசி, உங்கள் ராசியில் இப்போ கேது போய்கிட்டு இருக்கிறார். அதாவது தான் குழம்பி மற்றவங்கள குழப்புறது. இந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும். இல்லைன்னா அதிக புத்திசாலித்தனமாக வேலை பார்க்குறது, இல்லை இறை வழிபாடு மூலமாக சில விஷயங்களை சாதிக்கிறது. ஏன்னா அங்கே கேது இருக்கிறதுனால. அடுத்து இந்த பயிற்சி, அதாவது அந்த நைட்டு 12 மணிக்கு ஆன அந்த பயிற்சி டயத்தில்
லக்னம் விழுந்திருக்கு, கண்ணியில் விழுந்திருக்கு. அதே சமயம் விருச்சிகத்தில் மாந்தி கோள் இருக்கு, அந்த குளியன்னு சொல்லக்கூடிய மாந்தி கோள் இருக்கு. இந்த ராசியை பொறுத்த மட்டும் அது 4வது இடத்துல நிற்குது. அப்போ 4ஆம் இடம் சார்ந்த விஷயம், 4ஆம் இடம் சொத்து சுகம் வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரேக் இருக்கும். பிரேக் மீன்ஸ் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கட வேண்டிய இருக்கும், இல்லாட்டி அதுக்காக ரொம்ப செலவழிக்க வேண்டிய வேலை இருக்கும். ஸோ இது 4ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட விஷயம். 5ல் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி 5ஆம் இடத்துல தான் போய் உட்காந்துருக்கிறார். உங்களோட குழந்தைகளுக்காக, உங்களோட கேளிக்கைகளுக்காக, அதாவது வெளிநாடு சுற்றுப்பயணம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வருஷம் அது நல்லபடியாக இருக்கும். அங்கே உங்களோட எப்படி சொல்கிறது, சகோதரன் கூட, மனைவி கூட, மாமியம்மா கூட, மாமி கூட, இவங்க கூடலாம் சேர்ந்து வெளிநாட்டு பயணம்லாம் போகலாம். ஏன் அப்படின்னா அது காலபுருஷனுக்கு 9வது இடம், தூரதேச பயணத்தை சொல்லும். இது இந்த ராசிக்கு 5ஆம் இடமா இருக்குது. ஸோ இந்த விஷயம் பூரா, இந்த வெளிநாட்டு பயணம் பூராமே இந்த வருஷத்தில் நல்லபடியாக நடக்கும். அதே சமயத்தில் இந்த ராசிக்கு 7ல் ராகு நிற்கிறாரு. மனைவியுடனான, அப்புறம் பார்ட்னர், தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னருடனான சில விஷயங்கள், கசப்பான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் ரொம்ப சேட்டை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவங்க செய்வன கோளாறு கூட வைப்பாங்க, கவனமாக இருங்க. 7ல் ராகு இருக்கு சார். நான் சொல்லும் போது கொஞ்சம் நான் சொல்லிக்கிறது ஒரு சிரிச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். பட் ரொம்ப பேருக்கு அது புரியாது. ஏன் அப்படின்னா இங்கே கோள்கள் சில கோலாட்டம் ஆடிட்டு போயிடும், அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா ராகு 7ல் இருக்கிறதுனால உங்கள் பார்ட்னர் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, உறவினர் மூலமாக கூட இந்த விஷயம் சம்பவம் நடக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கு 8ல் இருக்கிற சனி சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் 8ஆம் இடத்துல இப்போ சனி போய்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8ல் சனி இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 4 கோள்களும் என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்களோட பூர்வ புண்ணியம் இல்லாட்டி உங்களோட குலதெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஏன்னா இது காலபுருஷன் 9ஆகவும் இருக்கிறதுனால ஏதாவது தடைகள் இருந்தால் இந்த வருஷத்தில் அதை சரி பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வேண்டிக்கோங்க. பங்காளி சண்டையில் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மனசில் வச்சுக்காம, ஈகோ பார்க்காம போயிடுங்க, அது சிறப்பி தரும். வேற ஏதாவது சார் நீங்கள் வேற இந்த சிம்ம ராசிக்கு வந்து அட்டம சனி சொல்றாங்க, அது பெரிய பாதிப்பு இருக்குமா இந்த ஆண்டு? சிம்ம ராசிக்கு அட்டமச்சனி கண்டிப்பான முறை பாதிப்பு தான் சார். பாதிப்பு இருக்கும். பாதிப்பு தான் கண்டிப்பான அது முறை. நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அவங்க? நீங்க சனிக்கிழமை தோறும் உங்க பேருக்கு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு எண்ணெய் விளக்கு போட்டுவாங்க, சிறப்பி தரும். இந்த அதாவது கொஞ்சம் பிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு வந்து நீங்க உடுப்பு எடுத்து தர்றது மூலமாகவோ, பாதரட்சை இதெல்லாம் எடுத்து தர்றது மூலமாகவோ உங்களோட சனியோட பாதிப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். இந்த மாதிரி நன்றி. அப்ப சிம்மத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கு இந்த ஆண்டு. சிறப்பான ஆண்டு தான், கொஞ்சம் கவனமாக இருக்கு. அதனால நீங்க அந்த சனீஸ்வர பகவானால கொஞ்சம் இது வேண்டிக்கோங்க.